மிளகாய் அரைத்து வழிபடப்படும் பெண் சித்தர். இப்போ என்ன வேண்டுதல் நம்ம கோரிக்கை வச்சுருக்கோமோ மனதளவில் வேண்டிக்கணும். அரைச்சினா கையே எரியாது. அம்மாட்ட போய் வச்சு பூசினருக்கு இது 10 வருஷமாக நான் அரைச்சிட்டு இது வரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு கை எரிஞ்சதே இல்லை. வழிபாடுகளின் பின்னணியில் கிடைக்கும் ஆச்சரிய நிகழ்வுகள். மர்மம். புதுச்சேரியில் உள்ள கண்டமங்கலம் என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது அந்த ஜீவ சமாதி ஆலயம். குருசாமி அம்மையார் என்று அழைக்கப்படும் பெண் சித்தரின் ஜீவ சமாதி கோவிலாக இது சொல்லப்படுகிறது. இங்கு நடக்கும் நிகழ்வுகள் பல்வேறு ஆச்சரியங்களை ஏற்படுத்துகின்றன. அவற்றில் ஒன்றுதான் மிளகாய் அரைக்கும் வேண்டுதல். தங்களது பிரச்சனைகள் நீங்குவதற்காகவும் பில்லி சூனியம் போன்றவை அகற்றுவதற்காகவும் இந்த பெண் சித்தரிடம் வேண்டிக் கொண்டு மிளகாய் அரைக்கிறார்கள். அரைக்கப்பட்ட மிளகாய் இங்கிருந்த சித்தரின் சிலை மீது பூசப்படும். சிலை அருகே வைத்தும் பூஜை செய்யப்படுவதும் வழக்கம் என்று சொல்கிறார்கள். நாம் சென்ற சமயத்தில் அந்த காட்சியை பார்க்க முடியவில்லை. அதற்கு காரணம் இங்கு நடந்த சாலை விரிவாக்க பணிகள்தான். சாலை விரிவாக்கத்திற்காக இந்த சித்தர் கோயில் இடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சிறிய தகர கொட்டகையில் கோவிலில் இருந்த சிலைகள் உள்ளிட்டவை பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. பெண் சித்தரின் சிலை இதோ இந்த பாத்திரத்திற்குள் உள்ள தண்ணீரில் மூழ்க வைக்கப்பட்டிருக்கிறது. பெண் சித்தரின் ஜீவ சமாதியை அப்புறப்படுத்தும் காட்சியும் சிலரால் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த காட்சி நமக்கு கொடுக்கப்பட்டது. சித்தரின் சமாதியை பெரிய பெட்டி போன்ற அமைப்பை பூமிக்குள் நுழைத்து அதில் சமாதியை பெயர்த்து வைத்திருக்கிறார்கள். விரைவிலேயே புதிய ஆலயத்திற்கான கும்பாபிஷேக பணிகள் நிறைவடைந்ததும் வழக்கம் போல பெண் சித்தருக்கான பூஜைகள் நடக்கும் என்று சொல்லப்பட்டது. இங்கு மிளகாய் அரைக்கும் வேண்டுதல் நடந்து வந்த நிலையில் இப்போது மிளகாயை மாலையாக கோர்த்து பெண் சித்தருக்கு அணிவித்து வருகிறார்கள். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மிளகாபிஷேகம் பண்ண அந்த சிலை எல்லாருமே பக்தர்கள் உள்ளவங்க மிளகாய் அரைப்பாங்க. நமக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. நாங்கள் அந்த 32 வருஷமாக நடந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோயில் இடிச்சிட்டாங்க. ஹைவேவில் போயிடுச்சு. கோயில் இடித்ததால் பாலாயனம் பண்ணி அம்மாவுடைய சிலையை தண்ணியில் இறக்கிட்டாங்க. தண்ணியில் இறக்கிறதால இப்போ அந்த அபிஷேகம்லாம் எதுவும் கிடையாது. மிளகாவாக மாலை தான் கட்டி போட முடியும் இப்போ அம்மாவுக்கு. அதனால் அம்மாவுடைய சிலையை தண்ணியில் இறக்கிறதால கோயில் கட்டினதுக்கப்புறம் தான் அந்த மிளகாய் அரைக்கிற சாங்கியெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்கும் வச்சுங்களேன். அது வரைக்கும் அம்மா தண்ணியில் இருக்காங்க. கும்பாபிஷேகம் நடந்த உடனே மற்ற இதெல்லாம் நடக்கும். மிளகாய் அரைத்து வேண்டிக் கொண்டதால் தங்களது வேண்டுதல் நிறைவேறியது என்று சில பக்தர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். நான் நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன். இங்கே வந்த பிறகு எங்கள் அம்மாட்ட கோரிக்கை வச்சு நான் மிளகா அரைச்சேன். மிளகா அரைச்ச பிறகு அம்மா எனக்கு நல்லதே நடந்தது. அதனால் நான் கோயிலுக்கு அடிக்கடி வந்தது. நான் 10 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். சேவை மாதிரி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். கை கால் வலி இருக்கும். அம்மாட்ட கோரிக்கை வச்சு அரைச்சிருக்கேன். நிறைய கடன் பிரச்சனை இருந்திருக்கு. கடன் பிரச்சனையெல்லாம் அடைஞ்சிச்சு. குழந்தை இல்லாதவங்க இங்கே கோரிக்கை வச்சு மிளகா அரைப்பாங்க. நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க மிளகா அரைச்சி பௌர்ணமியில் இங்கே மிளகா பூஜை நடக்கும். மிளகா அரைச்ச பிறகு அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கு. பணம் யார்ட்டையா கொடுத்தா கூட அதை வாங்க முடியல. அந்த அம்மாட்ட கோரிக்கை வச்சு அரைச்சிருக்காங்க. மொத்தமாக எல்லாருமே அவங்கவுங்க அரைச்சது அம்மாட்ட எடுத்துமே வச்சுருவோம். அதை குரு அம்மா என்ன பண்ணுவாங்க, அதை அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணி குழந்தை இல்லாதவங்களுக்கு, கடன் பிரச்சனை தீரவங்களுக்கு, உடம்பு சிலை எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க, அதை ஒன்று கொடுப்பாங்க. அதை வாங்கி உள்ளுக்கு அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட பிறகு நிறைய பேருக்கு உடம்பு நல்லா இருக்குது, குழந்தை இருக்குது. வெளியூர்லேருந்து தான் வந்திருக்காங்க. கோரிக்கை வச்சு செஞ்சிங்கன்னா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். உடம்பு சரியில்லாமல் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருந்து இங்கே வந்ததுலேருந்து உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. மருமகளுக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்தது. இங்கே அதெல்லாம் அரைச்சி மிளகா அரைச்சி வச்ச பிறகு தான் குழந்தை இப்போ 5 மாதத்துக்கு குழந்தை இப்போ இருக்கிறாங்க. இப்போ வேறு எந்த பிரச்சனைகளும் எதுவும் கிடையாது.